உழைத்த காசில் கட்டிய பாலம் என கம்பீரமாக பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர். ஏன் இந்த பாலத்துல நான் விழுந்து கும்பிட்டேன்னா, சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து எத்தனையோ எம்எல்ஏக்கள், எத்தனையோ ஆட்சி, எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. ஆனா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மணலூர்பேட்டை மேம்பாலத்தை யாருமே கட்டி கொடுக்கல. கேப்டன் முதல் முறையாக 2011 இந்த தொகுதியிலே போட்டியிடும் போது மக்களுடைய முதல் கோரிக்கை மணலூர்பேட்டை மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று. கேப்டன் எப்போதுமே என்ன சொல்றாரோ அதை செய்வார், என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர். அதனாலதான் துளசி கூட வாசமானும் தவசி வார்த்தை மாறியதா வரலாறு இல்லை என்று இன்னைக்கு உலகமே தலைவரை பற்றி பேசுறாங்க. தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்த பிரேமலதா விஜயகாந்த் நினைவு சின்னமாக இந்த பூமி, இந்த உலகம் இருக்கும் வரை இந்த பிரிட்ஜும் கம்பீரமாக கேப்டன் மாதிரியே நிக்கும். அந்த மாதிரி இந்த பிரிட்ஜை தலைவர் மக்களுக்காக உருவாக்கி இருக்கார். கேப்டன் விஜயகாந்தின் திட்டப்பணிகளை எடுத்துரைத்து அனல் பறக்க பேசிய சம்பவம். தமிழ்நாடு முழுவதுமே தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் ஒவ்வொரு தொகுதிக்கா போய் அங்க இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திச்சிருக்காங்க. முதலாவதா ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியலூர் கிராமத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சந்திச்சிருக்காங்க. இரண்டாவதா மணலூர்பேட்டை பேரூராட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்திச்சு பிரச்சாரமும் செஞ்சிருக்காங்க. அப்போ கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினராய் இருந்தப்போ அவர் செய்த திட்டப்பணிகளை எடுத்துரைச்சு அனல் பறக்க பேசவும் செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ GT ஹாலிடேஸ், மிட்வி ஹாஸ்பிட்டல், பிருத்வி இன்டர்வியூஸ்.